ரோமர்கள் நிறுவம் 14 அதிகாரம் 17 வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தாவே, உடைய வசனங்கள் எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, ஜீவனை அருளுகிற உடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கர்த்தாவே சாந்தமாய் மனத்தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மாதிரி செய்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பல மாதங்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். உலகத்தில் 2 ராஜ்யங்கள் தான் இருக்கிறது. 2 ராஜ்யங்கள் தான் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாத எல்லாரும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, அவங்க இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள் இல்லையா? ஆசீர்வாதத்துக்கென்றே அழைக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆசீர்வாதத்திற்கென்றே அழைக்கப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆசீர்வாதத்துக்கென்றே அழைக்கப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆசீர்வாதத்துக்கென்றே அழைக்கப்பட்டவன். வாய் எப்போதும் இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதாக மாறிவிட வேண்டும். அப்போதான் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். பாருங்க, அப்போ இந்த உலகத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு பாருங்க, இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே பாருங்க, இயேசு அந்த செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்வாராம், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி பாருங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கூட்டிட்டு போவாராம் நம்மளை. அப்ப இந்த உலகத்திலே நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவங்க பரமராஜ்யத்தை என்ன செய்ய போறாங்க? சுதந்திரிக்க போறாங்க. எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க. பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் பாருங்க ஒரு விதத்துல சொன்னா நரகம் மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் அவங்க நித்தியமாக பாருங்க நரகத்திலே வாதிக்கப்பட போகிறார்கள். ஆகவே மனுஷனுடைய வாழ்க்கையை போல ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுவும் கிடையாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? பாருங்க, உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கை தான். ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கிறது. ஆனா பிசாசானவன் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான்? 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான் பாருங்க. படைத்த தேவன் இருக்கிறாரு, படைப்பு கண்ணு முன்னால இருக்குது. சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறான், சுவாசிக்கிறதுக்கு காத்த கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் அந்த ஆக்சிஜன் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகுறது? யோசித்து பாருங்க. சூரிய ஒளியை கொடுக்குறாரு, மழையை கொடுக்குறாரு, தண்ணியை கொடுக்குறாரு. பெரிய பாஸ்டர் அருமையாக சொல்லுவார் பாருங்க,
நுரையீரலை படைச்சு அந்த நுரையீரல் சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற காற்று அளவை, ஆக்சிஜனை பாருங்க, அதை காற்றுல வச்சிருக்கிறாராம் கரெக்டாக. இந்த நுரையீரலுக்கு ஏற்ற சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை கத்தர் கடவுள் வந்து என்ன செய்யணும், காற்றுல வச்சிருக்கிறாராம். என்ன அருமையான ஒரு தேவன் பாருங்க. மனுஷன் இதெல்லாம் படைக்க முடியுமா? நானே கடவுள்ன்றான் முட்டா பயலுக. ஆனால் இதெல்லாம் எதையாவது செய்ய முடியுமா? பாருங்க, எல்லாம் பைபிளில் போட்டிருக்குது. சிருஷ்டிக்கப்பட்டவைகளினாலே தேவனுடைய கர்த்தத்துவம், அவருடைய வல்லமை என்பது மனுஷனுக்கு தெளிவாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கடவுளை அறிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், மனுஷனுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவதான் சாம் பாஸ்டர் அருமையாக சொல்லுவார். கடவுள் உண்டாக்குன ஆட்டையும் மாட்டையும் அடித்து சாப்பிட்டுட்டு, கடவுளுக்கு கடலில் படைச்சி வச்சிருக்கிற மீனையும் அப்புறம் தரையில் நடமாடுற கோழி எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுட்டு மனுஷன் கடவுள் இல்லைன்னு வீராப்பா சொல்லிட்டு இருக்கிறான். இது எதை காண்பிக்கிறது? ஆவியின் கண்கள் குருடாகி இருக்கிறது. மனுஷனுக்கு பாருங்க, தன்னை உண்டாக்கினவர் யாருன்னு விளங்கலை, எதற்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது விளங்கலை, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பது விளங்கலை, உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு எங்கே போகிறோம் என்பது விளங்கலை. ஏன்? பிசாசு மனக்கண்களை நினைச்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். அவங்களுடைய தத்துவம் என்னன்னா, புசிப்போம், குடிப்போம், ஜாலியாக இருப்போம், அப்புறம் சாவோம். அது அவங்களுடைய தத்துவம். பாருங்க, மிருகம் சாகிற மாதிரி தான் மனுஷனும் சாகிறான் என்பது பாருங்க அவர்களுக்குள்ள பதிந்திருக்கிற எண்ணம். ஆனால் இயேசு சொன்னார் பாருங்க, மனுஷன் மிருகத்தை பார்க்கலும் ஆட்டை பார்க்கலும் எவ்வளவோ விசேஷத்தவனாக இருக்கிறான். உலகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு எதுன்னு கேட்டால் மனுஷன்தான். எல்லாரும் சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். பாருங்க, நம்ம வந்து தேவனுடைய பார்வையில் அவ்வளவு விசேஷமானவர்களாக இருக்கிறோம். சிருஷ்டிப்பின் மகுடமே மனுஷன்தான் பாருங்க. மிருகங்கள் வந்து ஆவிகள் கிடையாது, அதுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு சரீரத்தில் குடியிருக்குது. அவைகள் மறிச்சிச்சுன்னா அதோட கதை முடியுது. எந்த மிருகமாக இருந்தாலும் அதோட கதை முடியுது. ஆனால் மனுஷன் ஒரு ஆவியாக இருக்கிறான். அவன் மிருகங்கள் மாதிரி கிடையாது. மனுஷன் நித்தியமானவன். சரீர மரணத்துக்கு பிறகும் உயிர் வாழ்வான். ரட்சிக்கப்பட்டிருந்தா பரலோகத்தில் போய் வாழ்வான், ரட்சிக்கப்படலைன்னா பாருங்க நரகத்தில் போய் வாழ்வான். மனிதனுக்கு அழிவே கிடையாது. மனிதன் நித்தியமானவன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் என்னன்னா, தேவன் அருமையானவர்களே நம்முடைய மனக்கண்களை திறந்து விட்டுருக்கிறார். நம்ம மனக்கண்களையும் பிசாசு கூடாக்கி தான் வச்சிருந்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே, கர்த்தர் மனக்கண்களை திறந்து இயேசுவை நமக்கு ஆண்டவர் என்று வெளிப்படுத்தி, எத்தனை பேர் சொல்றீங்க வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு? வெளிப்படுத்தி அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை நமக்கு தந்து நம்மை பாருங்க தேவன் ரட்சித்து விட்டார். இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் பார்சல் வாங்குறதுக்காக. அந்த ஹோட்டலில் பார்சல் வாங்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பொம்பளை பிள்ளை கேஷியரில் கேஷில் உட்காந்துருக்கிற ஒரு ஆளை பார்த்து, அண்ணே இந்த ஒரு கண்ணத்தை அடித்தா மறு கண்ணத்தையும் திருப்பி கொடுன்னு ஒருத்தர் சொன்னார், அவர் யாருண்ணே அப்படின்னு சொல்லி. அவன் கேஷ் கவுண்டரில் இருக்கிறவன் சொல்கிறான், அது உனக்கு தெரியாதா? ஏசுநாதர் தான்மா. எல்லாவனுக்கும் ஏசுநாதர்னா தெரியுது. இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேட்டாவது தெரிஞ்சுக்கிறானுங்க.
பாருங்க, இயேசுனா பாருங்க நிறைய பேருக்கு நல்லா தெரியுது. சிலர் அவரை வெறுக்கிறாங்க, சிலர் அவரை மதிக்கிறாங்க இல்லையா உலகத்துல. புத்தர், காந்தி, இயேசுன்னு அப்படிலாம் பேட்ஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா வெறுக்கிறவங்களா இருக்கட்டும், மதிக்கிறவங்களா இருக்கட்டும், மனக்கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் ரட்சிக்கப்படாத அந்தகாரத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? உலகத்துல அப்படி இருக்கிறாங்க மனிதர்கள். கவனிங்க. அப்ப இவ்வளவு அந்தகாரம், கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றி ஓரளவு தெரிஞ்சாலும் ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன செய்யல, கிடைக்கல. கண்கள் திறக்கப்படல. இவ்வளவு அந்தகாரத்தின் மத்தியிலும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை நாம் ஆண்டவராக அறிந்திருக்கிறோம் என்றால் நாம செய்த புண்ணியம் கிடையாது, நம்ம மேல பாராட்டப்பட்ட தேவனுடைய கிருபை. ஆமென். பாருங்க, தேவன் நம்ம மேல கிருபையா இருந்ததுனால அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பு என்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. தொலைஞ்சு போன ஆட்டை போல இருந்தோம். நல்ல மெய்ப்பெண் தேடி வந்து நம்மை ரட்சித்தார். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் 2005ஆம் ஆண்டு ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் என்ன தொலைஞ்சு போயிட்டாரா? தொலைஞ்சு போனது நீங்கங்க. நீங்க அவரை கண்டுபிடிக்கல, அவரும் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அதுதான் சத்தியம். பாருங்க, ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. 99 ஆட்டை மேய்ப்பன் வந்து விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போய் அது எங்கேயோ கிடக்குது, அதை கண்டுபிடிச்சு அதை தோளின் மேல் போட்டுக்கொண்டு, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று எழுதியிருக்கிறபடி, பாருங்க, காணாமல் போன ஆடாகிய நம்மை தேடி வந்து ரட்சித்தவர் கர்த்தர். இருக்கிறீங்களா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா இதை போல பெரிய பாக்கியத்தை பாருங்க மனுஷன் பெறவே முடியாது. இருக்கிறதுல மேக்சிமம் பெரிய பாக்கியம் என்னன்னா ரட்சிப்பு தான். அதனாலதான் யோவான் 15:16 அப்படி சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்தபடினால நாம் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், பாக்கியவான்களா இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், அதிர்ஷ்டசாலிகளா இருக்கிறோம். இருக்கிறீங்களா? அதிர்ஷ்டசாலிகள் நம்ம. இதெல்லாம் வந்து கேட்கணும் பாருங்க. இதுதான் சர்ச்சை. we are privileged. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படிங்கிறான் பாருங்க தாவீது. யார் அவன்? ரட்சிக்கப்பட்டவருடைய பிரதிநிதி அவன். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சொல்லலாம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இன்னொரு முறை சொல்லுவோம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சொல்றான், எனக்கு லக்கு அடிச்சிருச்சுன்றான். ஹலோ, அப்படி யோசிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா லக்கு அடிச்சிருச்சு உங்களுக்கு. கண்ணை திறந்து விட்டார் ஆண்டவர். சரி எது, தப்பு எது? இன்னைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க பாருங்க, சரின்னு சொன்னா அதை சரின்னு ஒத்துக்கிட மாட்டேங்கிறான், தப்புன்னு சொன்னா அதை தப்புன்னு ஒத்துக்கிட மாட்டேங்கிறான். அதை எப்படிங்கன்றான். அட முட்டாள், இது கூட தெரியாதா? தெரிய மாட்டேங்குது பாருங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்னைக்கு மனுஷன் இருக்கிறான். ஆனா நாம கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் பாருங்க, சரி எது, தப்பு எது, எது கரெக்டான பாதை, எது தவறான பாதை என்பதெல்லாம் அறிந்து கொண்டு, அருமையானவர்களே, அறிந்து கொண்டது மட்டுமல்ல, சரியான பாதையில நடக்கக்கூடிய அறிவும் பலனும் நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஒத்தாசைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, உதவிகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம வந்து இந்த உலகத்துல இருட்டில் நடக்கிறவங்க மாதிரி தடுமாறாம வெளிச்சத்தில் நடக்கிறவங்க மாதிரி சீராய் நடக்கிறோம். இருக்கிறீங்களா? அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார், நேரான பாதையில் நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. பாருங்க, எதுக்கும்
பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ராஜ பாதையில கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரு? நடத்திட்டு போறாரு. ஆ? இதான் ரட்சிக்கப்பட்டவருடைய பாக்கியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறார்கள். தேவனுடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிறார்கள். ஆ? தேவனுடைய போதனைக்கு கீழே, தேவனுடைய போஷிப்புக்கு கீழே அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் எல்லார் மேலேயும் கர்த்தர் என்ன செய்றார்? கரிசனை உள்ளவரா இருக்கிறாரு. பாருங்க, ஒரு அம்மா ஒரு முறை சொன்னாங்க பாருங்க, நான் ஆண்டவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு. இல்லை, ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைலாம் யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே செல்ல பிள்ளைகள் தான். இருக்கிறீங்களா? ஒருத்தர் ரொம்ப விசேஷம், அடுத்தவர் ரொம்ப கம்மி, அப்படி கிடையாது. காட் லவ்ஸ் எவ்ரிபடி த சேம். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாரு நம்முடைய தேவன். என்ன அருமையான தேவன் பாருங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி சண்டையும் பிரிவினைகளும், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, சின்னவங்க பெரியவங்க, வெள்ளைக்காரங்க கருப்பர்கள், இப்படின்னு சொல்லி பயங்கர பிரிவினைகள் பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம சண்டை. மத்தியில் பாருங்க, அன்பின் தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாரு. கவனிங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லாரையும் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். 3 முக்கியமான நன்மைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரோமர் 14:17 சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. நீதியை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். போன வாரம் சமாதானத்தை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். போன வாரம் சொன்ன சில குறிப்புகளை தொட்டுவிட்டு இன்னும் மற்ற குறிப்புகளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? போக போறோம். பாருங்க, சமாதானம், சமாதானத்தின் உடையவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். ஐயோ, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சமாதானத்துக்காக இயங்குகிறாங்க. எங்க நிம்மதி கிடைக்கும் ஐயா, எங்க இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்லி மனுஷன் பாருங்க வாஞ்சித்து நாடுகிற ஒரு உலகமாக இருக்கிறது. இது மத்தியில் மனுஷனுடைய உள்ளம் வாஞ்சித்து நாடுகிற அந்த தேவ சமாதானத்தை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இலவசமாய் தந்திருக்கிறார். இந்த சமாதானத்தை நம்ம பரலோகத்தில் போய் வாங்க போறது இல்லை. என்னைக்கு இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அந்த சமாதானம் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து விட்டது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, சமாதானம் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் அப்படிங்கிறாங்க. அதான் ஷாலோம் என்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தமா. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அதாவது ஒன்றும் இல்லாமல் இல்லை, இருக்கிற எல்லாம் உடைந்து போகவில்லை. ஒன்றும் இல்லாமல் இல்லை, இருக்கிற ஒன்றும் உடைந்து போகவில்லை. எல்லாம் இருக்கிறது, இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குது. பாருங்க, என்னை பொறுத்தளவுல இது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் இருக்கிறது பாருங்க, இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குதுன்னா மனசுல ஒரு பெரிய நிம்மதி. அதைத்தான் சமாதானம் என்று வேதம் சொல்லுது. சமாதானத்தினுடைய விளக்கம் தான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். வருந்தி கூப்பிட்டாங்க, ஐயா வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அந்த வீட்டில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த வீட்டில் பாருங்க, நிறைய திங்ஸ் இருந்துச்சு, நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஆனால் எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட அதில் பழசு, பயன்படுத்தவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொருட்கள் தான். சேரு, டைனிங் டேபிள் எல்லாமே. அதை பார்க்கும்போதே என்ன வரும்னா, சே இதை தூக்கி எரிஞ்சிட்டு
ஒரு புதுசை கொண்டாந்து வச்சா நல்லா இருக்குமே, இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு தான் யோசிக்க தோணுமே ஒழிய, சரி இருக்குது நம்மகிட்ட பொருள் இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணவே தோணாது. அந்த மாதிரி அதில் பழசு, விவரிக்க முடியாத அளவுக்கு பழசு. அப்படி நான் ஒரு வீட்டில் பார்த்ததே கிடையாது. பொருட்கள் இருக்குது, ஆனா எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இல்லை, இல்லையா? ஆனா சமாதானம் என்றால் என்ன? வேண்டியதெல்லாம் இருக்கிறது, எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அப்ப அதுதான் சமாதானம். எல்லாம் இருக்கிறது, இருக்கிறதெல்லாம் நன்றாய் இருக்கிறது என்பதுதான் சமாதானம். இப்படிப்பட்ட நிறைவோட தான், இப்படிப்பட்ட ஒரு நிறைவும் திருப்தியும் உடையவனாகத்தான் மனுஷனை கர்த்தர் படைச்சார். பாருங்க, பரலோகத்தில் கர்த்தருக்கு எந்த குறைவும் கிடையாது, இல்லையா? பரலோகத்தில் என்ன குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் குறைவு கிடையாது. எல்லா நன்மைகளும் நிறைந்த இடம் தான் பரலோகம். கர்த்தர் மனுஷனை படைச்சு இந்த பூமியில வச்சாரு. பூமி பரலோகத்தினுடைய ரெப்ளிகா. பாருங்க, பரலோகத்தை பிரதிபலிக்கிற ஒரு இடமா தான் பூமியை படைச்சாரு. இப்படி ஒரு அலங்கோலமா, பாருங்க, இப்படி ஒரு கஷ்டப்படுகிற ஒரு உலகமா கர்த்தர் படைக்கவே இல்லை. பரலோகத்தை போல பாருங்க, பூலோகமும் எல்லா நிறைவோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி ஆசைப்பட்டு தான் தேவன் இந்த பூமியை படைச்சாரு, மனுஷனுடைய வாழ்க்கையை படைச்சாரு. அதில் மனுஷன் தேவனோடு இணைந்திருந்தான். அப்பாவும் பிள்ளையும் உறவாடுகிறது போல தேவனும் மனுஷனும் பாருங்க ஒருவரோடு ஒருவர் உறவாடினார்கள், இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதாம் ஏறி பரலோகத்துக்கு போய் கர்த்தரோட உறவு கொண்டான்னு போடல, பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி பாருங்க ஏதேன் தோட்டத்துக்கு மனிதரோட உறவு கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, காட்ஸ் லவ் இஸ் ஆல்வேஸ் அக்ரெசிவ். தேவனுடைய அன்பு எப்பவுமே பாருங்க அது பலவந்தம் பண்ணுகிற அன்பு. மனுஷன் பாவம் செஞ்சுட்டு ஓடுறான், பின்னால ஓடி வர்றாரு. என்ன தேவை இருக்குது யோசித்து பாருங்க. நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? தொலைறான் அப்படின்னு உடனே யோசிச்சிருவோம், இல்லையா? ஆனா பாருங்க, தேவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம். அதனாலதான் தேவ அன்பை குறித்த ஒரு ஞான அறிவு நமக்கு வேணும், அதை குறித்த ஒரு வெளிப்பாடு வேணும். பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி ஆதாமோடு என்ன செய்தாராம்? உறவு கொண்டாராம். ஆதாமுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் கிடையாது, ஏன்னா தேவனோட உறவு எல்லாவற்றுக்கும் மேலோங்கி இருந்தது. அது மட்டுமல்ல, ஏதேன் தோட்டத்தில் அவன் வைக்கப்பட்டிருந்தான். ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பிசாசுனுடைய வஞ்சகத்தை பாருங்க, ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்காத அப்படின்னாரு. 1000 நன்மைகள் இருக்கிறது, 1000 நன்மையான மரங்கள், நல்ல கனிகள் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு என்னுடைய கவனத்தை எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுக்கு நேரம் திருப்புறான் பிசாசு. எப்பவுமே பிசாசு அப்படித்தானே செய்வான், வேலை செய்வான். ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, உன் வாழ்க்கையில் 1000 நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. திரும்புற பக்கமெல்லாம் நன்மை தான். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சத்தியம், அதான் உண்மை. எதை எடுத்துக்கங்க, போட்டுக்கிற சட்டையை எடுத்துக்கங்க, குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கங்க, சாப்பிட்ற சாப்பாட்டை எடுத்துக்கங்க, துடிக்கிற இருதயத்தை எடுத்துக்கங்க, நல்ல ரத்த ஓட்டத்தை எடுத்துக்கங்க. எவ்ரிதிங், எல்லாமே கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான். 1000 நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஏதாவது ஒரு தீமை இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு குறைவு இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு தேவை சந்திக்கப்படாது இருந்துச்சுன்னா, பிசாசு கவனத்தை அதுக்கு நேராவே என்ன செய்யறான்? திருப்புறான். நீங்களும் நானும் என்ன சொல்லணும்? பிசாசு இத்தனை நன்மைகளை செய்த தேவன் இந்த குறைவை நிறைவாக்காமல் இருப்பாரா? அப்பாலே போய் சாத்தானே, நீ என்கிட்ட என் தேவனை பற்றி என்ன செய்யாத, குறை சொல்லாத. ஒருவேளை இந்த குறிப்பிட்ட தேவை சந்திக்காமலே போனாலும் ஏற்கனவே எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறாரு என் தேவன்.
அவரை தான் நான் நேசிக்க போகிறேன். இருக்கிறீங்களா? விடக்கூடாது பாருங்க ஆண்டவரை. நல்லா ஆழமாக பிடிச்சிக்கணும். விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். உங்களை பிச்சு நாலா பக்கமும் இழுக்கிற சக்திகள் இந்த உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. மத்தியில் தேவ அன்பை புரிந்து கொண்டு பாருங்க, தேவ அன்பை உள்ளத்தில் வைத்து தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால் பாருங்க, உங்க கூட இருக்கிற அநேகர் பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள, தோல்வியின் வாழ்க்கைக்குள்ள போகலாம். ஆனா உங்க வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் இருந்துச்சு. பிசாசு அந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை மட்டும் காமிக்கிறான். புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோன்னு. பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், பாவம் செய்தார்கள். அருமையானவர்களே, பாவம் செஞ்ச மாத்திரத்தில் தேவனோடு இருந்த உறவு கட் ஆயிடுச்சு. அதை போல பெரிய லாஸ் எதுவுமே கிடையாது. தேவனோடு மனுஷனுக்கு உறவு இல்லைன்னா அப்புறம் மனுஷனுக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. அதுதான் ரட்சிக்கப்படாத உலகம். இன்னைக்கு சொல்லணும், எனக்கு இவ்வளோ படிப்பு இருக்குதுங்க, எனக்கு பெரிய பங்களா இருக்குதுங்க, எனக்கு பெரிய லேண்ட் இருக்குதுங்க, ஏக்கர் கணக்கில் எனக்கு லேண்ட் இருக்குது, பெரிய வசதியான விலை கூடின கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் தேவனோட உறவு இருக்குதா இல்லையா? அதான் கேள்வி. தேவனோட உறவு இல்லைன்னா எல்லாம் இருந்தும் ஜீரோ தான். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனா தேவனோட உறவு இருந்துச்சுன்னா ஒருவேளை இந்த உலக பிரகாரமான நன்மைகள் நிறைய இல்லாட்டலும் அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்துடும், எல்லாம் ஓடியாந்துடும். இருக்கிறீங்களா? அப்ப எது முக்கியம்? தேவனோடு கூட இருக்கிற உறவு தான் முக்கியம். ரட்சிப்பு நம்மை தேவனோடு என்ன செய்து இணைத்து விட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப மனுஷன் பாவம் செஞ்சான். அதுக்கு முன்னால ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை எல்லையெங்கும் சமாதானம் உள்ளதா இருந்தது. ஆனா என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்னைக்கு தேவனோடு கூட இருந்த உறவு கட்டாயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. சமாதானத்தை ஊற்றி யாரு? தேவன் தான். எந்த நன்மையை எடுத்துக்கங்க, தேவன் தான் அதை கொடுக்குறாரு. அப்ப சமாதானத்தையும் யார் கொடுக்குறா? தேவன் தான் கொடுக்குறாரு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாரும் சொல்லுவோம், நன்மையான எல்லா ஈவுகளும் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. என்ன ஒரு முறை சொல்லுவோம், நன்மையான எல்லா ஈவுகளும் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், நன்மையான எல்லா ஈவுகளும் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. அப்படி யோசிக்கும் போதே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஒரு உள்ளம், ஒரு சத்தம் நமக்குள்ளே இருந்து கிளம்புகிறது இல்லையா? பாருங்க, அப்ப சமாதானமும் அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. உறவு கட்டானதுனால பாருங்க, அவர் சமாதானத்தின் தேவனா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த சமாதானத்தை இவனால என்ன செய்ய முடியல, ரிசீவ் பண்ண முடியல. பிசாசு சமாதானத்துக்கு எதிரி என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் அடிபணிஞ்சான், பாவம் செஞ்சான், சமாதானத்தை இழந்து போயிட்டான். இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சு? எல்லாம் இருந்தது, ஒன்றும் உடைந்து போகவில்லை என்கிற நிலைமை மாறி ஒண்ணு இல்லாம போச்சு, எல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு மனுஷன் உள்ளாயிட்டான். வாழ்க்கை சமாதான கேடு நிறைந்ததாக மாறிவிட்டது. வாட்டர் லாஸ் எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்க. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி வேதம் என்ன சொல்லுறதுன்னு கேட்டா வாசிக்கலாம். ஏசாயா 57 20 21 ஆகிய வசனங்களை பாருங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். இப்ப புயல் வந்துட்டு இருக்குதுன்றாங்க இல்லையா? டிவியில காமிக்கிறான்.
நியூஸில் காமிக்கிறான் பாருங்க, கடல் எப்படி கொந்தளிக்குதுன்னு. அமைதின்ற பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. பாருங்க, ஒரே கொந்தளிப்பா இருக்குது. வெளியே ஆர்ப்பரிப்பு, ஒரே சத்தமா இருக்குது, அலை அடிக்குது, ஓ ஓ ஓன்னு சத்தம் கேட்குது. மிச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேரும் சகதியும் தான். பாருங்க, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் ஜலங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சேற்றையும் அழுக்கையும் கரையில். மிச்சம் இவ்வளவு சத்தம் கட்டு இவ்வளவு கொந்தளிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு, என்ன ஆச்சு? மிச்சம் என்ன? மிச்சம் வந்து சேரும் அழுக்கும். இதுதான் பாருங்க மனுஷனுடைய துன்மார்க்கனுடைய வாழ்க்கையா இருக்கிறது. இதை வழங்குற மாதிரி சொல்றேன். அசிங்கமோ அவமானமோ தலைகுனிமோ நிம்மதி இல்லாமையும் தான் மிச்சம். சமீபத்தில் பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க சினிமா நட்சத்திரங்களை பற்றி. அவங்கள பாருங்க, சினிமா நட்சத்திரங்களை, அழகும் கவர்ச்சியும் பணமும் காரும் பங்களாவும் பார்த்த உடனே மனுஷனுக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா, அடே அப்பா, என்ன அழகு, என்ன பிரம்மாண்டம், பிறந்தா இவங்கள மாதிரி பிறக்கணும். பாருங்க, அப்படி என்ன தோணுகிறது இல்லையா? எல்லாம் வெளியே தான். இந்த அழகு பிரம்மாண்டம் எல்லாம் வெளியே தான். உள்ள என்ன தெரியுமா? சேரும் சகதியும். கவனிங்க, உள்ள பெரிய கலக்கம், குழப்பம், விரக்தி, வேதனை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கிறது. அதனால பேப்பர்காரன் எழுதுறான், அவங்கள ஒரு வைரஸ் பிடிச்சிருக்குது. வைரஸ்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனா வைரஸ். அந்த மாதிரி அந்த நடிகர்கள், நடிகைகள், இவங்க எல்லாரையும் ஒரு வைரஸ் பிடிச்சிருக்குது. என்ன வைரஸ் சொல்ல போட்டுக்கிறான்? டைவோர்ஸ் என்கிற வைரஸ். வைரஸ் டைவர்ஸ், அந்த இஸ்ன்னு சேர்ந்து வருது இல்லையா, அதை போட்டிருக்கிறான். அப்படி கவனிங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே டைவர்ஸ், அது இதுவும். நான் சொன்னேன் இல்லையா, சமாதானம் அவர்களுடைய வாழ்க்கையில துளி அளவு கூட கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில ஒரே தடுமாற்றம். அருமையானவர்களே, இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. பெரிய கார் இருந்து, பெரிய பங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் கேட்கிறேன், இது ஒரு வாழ்க்கையா? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆமென். ஒருவேளை ரொம்ப இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனோட உறவு இருக்கிறது, சமாதானம் இருக்குது. அது எல்லா பொருட்களை பார்க்கலும் வெளியேறப்பட்டது. அதை குறித்து ஒரு மனுஷன் மேன்மையாக எண்ணுவானால் கொஞ்ச நாள்ல இவனை தேடி எல்லா நன்மைகளும் என்ன செஞ்சிடும்? ஓடி வந்துடும். உலக பிராரமான நன்மைகள் தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, நீதிமொழிகள் 17:7 பாருங்க. நீதிமொழிகள் 17:1 பாருங்க. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம், அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். எதை ரொம்ப நல்லது என்று சொல்ல பாருங்க. இந்த வெளிப்பிராரமா, டே அப்பா அங்க விருந்து தான் பிரதர், மட்டன் தான் பிரதர், சிக்கன் தான் பிரதர், அப்படி அப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் அங்க சண்டை இருந்துச்சு, சமாதான கேடு இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேசாம நிம்மதியோட சும்மா வெறும் கஞ்சியும் சோறும் சாப்பிட்டா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்? எல்லாவற்றை பார்க்க சமாதானம் இருக்குதே.
நிறைவு இருக்குதே, திருப்தி இருக்குதே. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நமக்கு அந்த சமாதானத்தை, அந்த நிறைவு, அந்த திருப்தியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. நம்ம எல்லாரும் சமாதானம் இல்லாதவர்களாக தான் இருந்தோம். ஆனால் ஏன்னா ஆதாமின் சந்ததியில் பிறந்தோம் இல்லையா நம்ம, அதனால நம்ம எல்லாரும் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டவர்களாக, தூரமானவர்களாக, சமாதானம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதான பிரபு நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்கு சமாதான பிரபு. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்கு சமாதான பிரபு. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்கு சமாதான பிரபு. பாருங்க, இந்த சமாதான பிரபு நம்மை தேடி வந்தார், சமாதானத்தை கொண்டு வந்தார். சமாதானம் இந்த உலகத்தில் கிடையாது, சமாதானம் பரலோகத்தினுடைய சரக்கு. அந்த சரக்கு அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாருங்க அவரு, நமக்காக, நமக்கு கொடுக்கும்படியாக. எத்தனை மகத்துவமான தேவன்! காலமெல்லாம் அவருடைய அன்பை நினைச்சு எண்ணி பாருங்க, கர்த்தரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக இயேசு அரிய பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. பாருங்க, அவர் இந்த உலகத்தில் இந்த சமாதானத்தை நமக்கு வந்து கொடுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை அகற்றணும் இல்லையா? பாலை ஊற்றணும்னா பாத்திரத்தை கழுவணும். அம்மாமாருக்கு நல்லா தெரியும், பால் பாத்திரம் விளக்குனையா அப்படிமாங்க இல்லையா? ஏன்னா அது விளக்காம ஊத்தினா பால் கெட்டு போயிடும் இல்லையா? மனுஷனுடைய உள்ளத்தை பாவங்கள கழுவலன்னா மனுஷனுக்கு சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆகவே சமாதானத்தை எடுத்துட்டு வந்தாரு. இப்ப சமாதானத்தை கொடுப்பதற்கு அவரே பாருங்க மனுஷனுடைய பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டாரு. அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, இந்த இயேசுவை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம். பாருங்க, அவர் தான் ஆசாரியன், அவர் தான் ஆடு, அவர் தான் ஆலயம், அவர் தான் வெளிச்சம், எல்லாமே அவர் தான். இன்னைக்கு அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, ஆகவே கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒரு ஆடு பலியிடப்படுவது போல பலியிடப்பட்டார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அருமையா ஏசாயா சொல்லுகிறான், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வார்த்தைகளை கவனிங்க. சில சமயங்களை நம்ம ஏற்கனவே கேட்ட வசனம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறோம். நொறுக்கப்பட்டார். நொறுக்கிறதுனா என்ன யோசித்து பாருங்க. அப்படியே துண்டு துண்டாக்குறது இல்லையா? அப்படியே பவுடர் ஆக்குறது. இயேசு விதமாக நமக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது வந்தது. சில சமயங்கள் ஆழமா யோசிக்கும் போது கண்ணில் இருந்து தாரதாரியா ஓடி தண்ணி. பாருங்க, நமக்காக இவ்வளவு கரையும் கொடுக்கணும்னா அவருக்கு என்ன அவசியம் யோசித்து பாருங்க. ஆனா கொடுத்தார் என்பது சத்தியம், மாறாத சத்தியம், எந்த காலத்திலும் மாறாது. இவ்வளவு பெரிய கரையத்தை நமக்காக கொடுத்திருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் சிலுவையில ரத்தம் சிந்தலன்னா உனக்கும் எனக்கும் சமாதானம் கிடையாது.
கவனிங்க, அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால நீங்களும் நானும் இன்னைக்கு சமாதானத்தை உடையவர்களாக இருக்கிறோம். உங்க வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, வந்து வீட்டில் இருக்கிற விலையேறப்பட்ட பொருளை பார்க்குறாங்க. அவர் ஃப்ரிட்ஜாக இருக்குன்னு ஃப்ரிட்ஜை வச்சுக்கோங்களேன். விலையேறப்பட்டதாக இருக்கு. சிலருக்கு வீட்டில் விலையேறப்பட்ட கார் இருக்கலாம். சிலருக்கு வாஷிங் மிஷின், நல்ல பிராண்டட் வாஷிங் மிஷினாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விலையேறப்பட்ட பொருட்களை ஆட்கள் பார்த்த உடனே அவங்களுக்கு அது மேலே ஒரு கவர்ச்சி. பார்த்த உடனே என்ன கேட்பாங்க? நீங்கள் என்ன கேட்பீங்க? எவ்வளோங்க விலை கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அதான் கேட்பீங்க. இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அருமையான ஒரு பொருளாக இருக்குது, எவ்வளோங்க விலை அப்படின்னு என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக கேட்போம். எல்லாரும் கேட்போம் இல்லையா? உலகத்திலேயே தலை சிறந்த பொருள் எது? சமாதானம். அந்த சமாதானத்தை நினைச்ச உடனே உன்னுடைய விலைக்கிரயத்தையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சும்மா கிடைக்கல. சமாதானம் இல்லாம தான் இன்னைக்கு சாராய கடையில் போய் கிடக்கிறான் இல்லையா? நான் அப்படிதான் கிடந்தேன். சமாதானம் இல்லாம தான் சினிமா தேட்டர் கடையா தேட்டா ஓடினேன் நான். ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட சமாதானம் வந்துச்சோ அன்னைக்கு சீன்னு போச்சு எனக்கு. ஐயய்ய, இவ்வளவு அருவருக்கத்தக்க காரியத்துக்கு பின்னால எப்படி ஓடிக்கிட்டு இருந்தோம், பைத்தியக்காரத்தனமா ஓடிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அன்னைக்கு திரும்பியே பார்க்கறது இல்லை. பாருங்க, ஏன்னா இந்த உலகம் கொடுக்கறதும் கொடுக்க கூடாததும் எடுக்கக்கூடாததுமான தேவ சமாதானத்தை கர்த்தர் என் உள்ளத்தில் வச்சிருக்கிறாரு, தந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதனால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் நீ சினிமா பார்க்காதேக்கும் அது எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கே தெரியும் இது ஒரு குப்பை, அது இதில் உட்காந்து நேரத்தை இதுக்கு செலவழிப்பானே, இது ஒரு சமாதானத்துக்கு மண்டை கலக்கி விட்டுரும். அங்கே நடக்கிற மாமியார் சண்டையை பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் மாமியார் சண்டை ஆரம்பிச்சிடும். ஹலோ, அப்படிதான் குப்பை தூக்கி எரிஞ்சிட்டு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நெற்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், நல்லா இருப்பான். தேவனுடைய மக்களை கவனிங்க. அப்ப கர்த்தர் வெளியேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தை சிந்தி, ரத்தத்தை கிரயமாக கொடுத்து சமாதானத்தை சிலுவையில் என்ன செஞ்சிருக்காரு? உண்டு பண்ணிருக்காரு. பாவத்தை தொலைச்சி கட்டிட்டு சமாதானத்தை சிலுவையில் உண்டு பண்ணி அந்த சமாதானத்தை இன்னைக்கு நமக்கு இலவசமா கொடுத்துருக்கிறாரு. சமாதானத்துக்கு 2 கோணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் போன வாரம். 2 கோணங்கள் என்னன்னா, ஒன்று மனுஷனுக்கும் தேவனுக்கும் செங்குத்தான கட்டை, வெர்டிக்கல். மனுஷனுக்கும் தேவனுக்கும் அதுதான் பெரிய கட்டை இல்லையா? அப்புறம் மனுஷனுக்கும்ன்றது இந்த ஹாரிசான்டல், அந்த குறுக்கு கட்டை. சிலுவையில் 2 கட்டை, ஒன்று செங்குத்தான கட்டை, அடுத்தது குறுக்கு கட்டை. இந்த குறுக்கு கட்டை செங்குத்தான கட்டை இல்லைன்னா நிற்காது, அதை நிறுத்தவே முடியாது. குறுக்கு கட்டை ஏன் அங்கே நின்றுட்டு இருக்குதுன்னா செங்குத்தான கட்டை இருக்கிறதுனால குறுக்கு கட்டை நின்றுட்டு இருக்குது. அப்போ சிலுவையில் பிரதானமான கட்டை எதுன்னு கேட்டிங்கன்னா குறுக்கு கட்டை கிடையாது, பிரதானமான கட்டை செங்குத்தான கட்டை இல்லையா? அதே போல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தினுடைய பாருங்க பிரதானமான பகுதி என்னன்னா, இயேசுவை ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கும் இவனுக்கும் சமாதானம் உண்டாகிறது. அந்த செங்குத்தான ரீதியில தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம் உண்டாகிறது. ரொம்ப ஆச்சரியம். அது சிலுவையில தான் கர்த்தரதை உண்டு பண்ணாரு. யோபு இருக்கிறானே, அவன் அங்கலாய்க்கிறான் பாருங்க, அவனுக்கு காரியங்கள் விளங்க மாட்டேங்குது. ஏன் பாருங்க, கர்த்தரை குற்றம் சாட்டுகிறான். ஒரு நாளைக்கு அவன் என்னென்ன குற்றம் சாட்டினான்றத பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் நான். ஒரு 75 குற்றச்சாட்டுகள் இருக்குது. கர்த்தர் மேல அப்படி சாடுறான் பாருங்க. அத்தனைக்கும் காரணம் என்ன? அவன் இயேசுவின் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன்.
பரிசுத்த ரத்தம் சிந்தப்படவில்லை, மீட்பு உண்டாக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை, மனக்கண்கள் பாருங்க பிரகாசம் அடையவில்லை. அவன் அவனுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அவன் என்னென்னமோ போட்டு வளர்றான். அப்படி வளரும் போது ஒன்று சொல்றான் பாருங்க, வாசிங்க. யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், யோபு 9. பாருங்க, யோபு நம்ம குத்த சொல்ல முடியாது, ஏன்னா அவன் வாழ்ந்த காலம் அப்படி. யோபு 9, 32, 33 ஆகிய வசனங்கள் பாருங்க. நான் அவருக்கு பிரயோஜனம் சொல்வதற்கும் நாங்கள் கூடி நியாயத்துக்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. உண்மை, கடவுள் நம்மளை போல மனுஷன் இல்லையே. யோசித்து பாருங்க. நாம இப்ப இன்னைக்கு சாதாரணமா அப்பா பிதாவே அப்படிங்கிறோம். அவரும் பாருங்க நம்மளை மை சன்னு சொல்லி என்ன செய்யறாரு, கெட்டகுமாரன் அணைச்ச மாதிரி அணைச்சிக்கிறாரு இல்லையா. அவர் இன்னைக்கு நம்ம அப்பா தான். ஆனா இன்னொரு கோணத்தில் அவரை பாருங்க, எவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்குன தேவன். மேல இருக்கிற அந்த கேலக்சி, வானத்தில் சுத்ததே இந்த கோளங்கள், இதெல்லாம் எண்ணி பார்த்தா அதனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிய வந்துச்சுன்னா தலையே சுத்திடும் நமக்கு. எவ்வளவு பெரிய 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 மகத்தான தேவன் அவர். அவர் இறங்கி மனுஷனுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு என்ன இருக்குது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு மதுரையில் இருக்கிற ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணின்னு அப்படி இப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டுருந்தாருன்னா விடுவாங்களா அவங்க? யோசித்து பாருங்க. உடனே அங்கேருந்து இங்கே மதுரைக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் வந்துடும், அவன் யாருன்னு. கொஞ்ச நேரத்தில் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இருக்கிறீங்களா பாருங்க. இந்த உலகத்திலே இப்படி இருந்துச்சுன்னா தேவாதி தேவனை யார் கொஸ்டின் பண்ண முடியும்? யோபு தன்னுடைய அங்கலாய்ப்பில் பல காரியங்களை சொல்றான். அப்படி சொல்லும் போது இந்த ஒரு இதையும் சொல்றான், அவர் கூட நியாயத்துக்கு வர்றதுக்கு அவர் என்னை போல மனுஷன் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு 33ஆம் வசனம் பாருங்க. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. யோசித்து பாருங்க. அவர் மேல ஒரு கையை வச்சு, என் மேல ஒரு கையை வச்சு, எங்க ரெண்டு பேரையும் இணைச்சு நண்பர்களாக்கி அப்படி சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு மத்தியஸ்தன் எனக்கு இல்லையே அப்படிங்கிறான். அப்ப யோபு மேல கொஞ்சம் பரிதாபம் தான் வருது நமக்கு. ஆமா, உண்மைதான், பாவம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் மனுஷனாகிய கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறார் நமக்கு. அவர் தேவனுடைய கரத்தையும் நம்ம கரத்தையும் பிடிச்சு இழுத்து ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா இருந்தவங்கள சமாதானம் பண்ணி விட்டார், இணைச்சு விட்டார். என்ன ஆச்சரியம்! அமெரிக்க தேசத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை வந்துருச்சான். சண்டை வந்த உடனே மகன் கோவிச்சுட்டு ஓடி போயிட்டானா. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், எப்படி சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்களே ரெண்டு பேரும். கடைசியில வருடங்கள் ஓடுகிறது. ஆனா இவரும் மகனை கூப்பிட்ட மாதிரி இல்லை, அவனும் அப்பாவை கான்டாக்ட் பண்ண மாதிரி இல்லை, அவனும் வர்ற மாதிரி இல்லை, இவரும் கூப்பிடுற மாதிரி இல்லை. அப்படியே காலங்கள் ஓடிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, மகன் குடும்பத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த உணர்விலேயே அந்த அம்மா பாருங்க, சரியா சாப்பிடாம அந்த மன வேதனை, அந்த கவலையிலேயே அது வியாதிப்பட்டு அது சாவு படுக்க போயிடுச்சு. சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கணவரை பார்த்து, நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது என் பையனை கூப்பிடுங்க, அவன் வரட்டும், அவனை பார்த்துட்டாவது சாகுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சான். உடனே சாகிற தருவாயில் எப்படி கேட்குறாளேன்னு சொல்லிட்டு இந்த ஆள்
அவனை காண்டாக்ட் பண்ணாராம். காண்டாக்ட் பண்ண இந்த மாதிரி அம்மா சாவு படுக்கையில் இருக்கிற உன்னை பார்க்கணுங்கிற வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டானான். அம்மா சாவு படுக்கையில் இருக்கிறாங்க உடனே ஓடி வந்துட்டானான். பாருங்க, வந்தவனை அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் அவங்க இருக்கிற அவங்க அப்பா கையையும் இங்கிட்டு நிற்கிற அவங்க மகன் கையவும் 2 கையும் இழுத்து பிடிச்சி பாருங்க சேர்த்து வச்சுட்டு அந்த அம்மா சொல்லிச்சான், இனிமேலாவது சண்டை போடாமல் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறிச்சு போயிடுச்சான். கவனிங்க, இந்த வேலையை தான் இயேசு செஞ்சிருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, அவர் பரிசுத்தர், மனுஷன் பாவியா இருக்கிறான். பரிசுத்த தேவனுக்கும் பாவ மனுஷனுக்கும் ஒரு எதிர்ப்பு, ஒரு பகை, ஒரு விரோதம் அது இருந்துட்டே தான் இருக்குது. அந்த பகை விரோதத்தை யாராலையும் சரி பண்ண முடியாது. பாருங்க, இப்போ அதை சரி பண்ணுகிற அந்த அற்புத மனிதர் இயேசு மாத்திரமே. சமாசி பண்ணுகிற தூதனானவர். ஆகவே அவர் சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு பாவங்களை நம்மளை விட்டு அகற்றி பரிசுத்த தேவனை பாருங்க நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவானோட இணைச்சி இப்படி சமாதானம் பண்ணி விட்டார். அதனாலதான் ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் மூலமாய் நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் மூலமாய் நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். என்ன பாக்கியம்! எல்லாம் எண்ணி பார்த்து பாருங்க. துதிப்பது தான் இன்னைக்கு நமக்கு ஒரு கடமையா இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது, இதை விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. இந்த பாக்கியத்தை எதுவும் நம்மளால செய்ய முடியாது. எல்லாவற்றையும் அவரே செஞ்சிருக்கிறாரு. தேவனையும் நம்மளையும் இணைச்சிருக்கிறாரு, இணைச்சு விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு நாமும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம். அவரோட இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரும் நாமும் பாருங்க ஒன்றரை கலந்துருக்கிறோம்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அவ்வளவு க்ளோஸ், சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இப்போ அடுத்தது குறுக்கு கட்டை. அது மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் பாருங்க, மனுஷனுக்கு இடையில இருக்கிற பகைய இயேசு சிலுவையில கொன்னுட்டாருன்னு போட்டிருக்கு. போன வாரம் நம்ம வாசித்தோம், அந்த பகுதியை வாசிப்போம். நல்ல அருமையான பகுதி. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும், அதாவது யூதர் புறஜாதியார், மனுஷனுக்கு இடையே இருக்கிற பகைய பாருங்க இயேசு அகற்றி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, எல்லாரும் சொல்லுவாங்க தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, தேவனுக்கு நமக்கும் சமாதானம் உண்டாயிடுச்சு, நமக்கும் மற்றவர்களுக்கும் சமாதானம் உண்டாயிடுச்சு. நல்லா கவனிங்க, முடிக்க போறேன். இப்போ நாம பாருங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, மனுஷிகமான ஒரு சுபாவம் சிலருக்கு என்னன்னா, எங்க போனாலும் சண்டை இழுத்துட்டு வந்துருவாங்க. இவங்க இருந்தாலே ஒரு சண்டை வந்துடும். அந்த மாதிரி வரம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க. கவனிங்க, ஆனால் நாம அருமையானவர்களே எங்க போனாலும் சமாதானக்காரர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கும்படி பாருங்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம குடும்பங்கள் சமாதான குடும்பங்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய சபை சமாதானத்தின் சபையாக இருக்க வேண்டும். நம்ம வேலை பார்க்குற இடம்
சமாதானத்தின் இடமாக இருக்க வேண்டும். நம்ம குடியிருக்கிற அந்த பகுதி அதில் சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆழக்கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமாதானத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பாருங்க, சமாதானத்தின் காரணர்களாக, சமாதானமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு உதாரணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சண்டையை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறது இல்லை, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்துருச்சு. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிற்கிறானுங்க மேய்ப்பர்கள். ஏன்னா மேய்ப்பர்கள் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்கள் சாதாரணமான ஆட்களா? லோத்தனுடைய ஆட்கள் சண்டைக்கு வந்துட்டா இவங்க விட்டுருவாங்களா? பாருங்க, இவங்க வந்து ஆபிரகாமோட போய் ஒரு பெரிய ஆர்மியவே ஜெயிச்சுட்டு வந்தவங்க இவங்க. ஆகவே வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்க சண்டைக்கு. ஆபிரகாம் அங்கே வர்றாரு. வந்த உடனே லோத்துவை பார்த்து சொல்றீங்க, பாரு லோத்து, உன்னுடைய மெய்ப்பருக்கும் என்னுடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன்னா நாம் சகோதரர், நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள். எந்த ரீதியிலும் சமாதான கேட்டுக்கு நம்ம காரணராக இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த ரீதியிலும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான், நீடித்து வாழ விரும்புகிறாயா? நன்றாயிருக்க விரும்புகிறாயா? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பும் காத்துக்கொள். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், நல்லா இருப்ப என்று சொல்லுகிறான். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, சமாதானத்தை தேடினா தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானம் இருக்குது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, சமாதானத்தை பற்றிக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எந்த ரீதியிலும் சமாதானத்தை விட்டு கொடுக்காத. கொஞ்சம் தாழ்ந்து போக வேண்டியது வந்தா கூட ஆபிரகாமை போல கொஞ்சம் தாழ்ந்து கூட போயிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாழ்ந்து கூட போயிடலாம். ஆனா சமாதானத்தை விட முடியாது. பகையும் விரோதத்தையும் உள்ள விட்டு, பிசாசை உள்ள விட்டு அவன் அழிக்கிறவன், அந்த அழிக்கிற வேலையை பார்த்துட்டு நிற்க முடியாது. அவனுக்கு வேலையை போட்டுடணும். சமாதானத்தை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அவனை உள்ள விடக்கூடாது. இவ்விதமாக பாருங்க, சமாதானம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு சொன்னாரு, உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். அப்ப ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, முதலாளி வேலை பார்க்குற வேலைக்காரர்கள் மத்தியிலே, எல்லா ரீதியிலும் விசுவாசிகள் சமாதானத்தை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த சமாதானம் விலையேறப்பட்ட சமாதானம். இதை ரத்தம் சிந்தி இயேசு சம்பாதிச்சு நமக்கு இலவசமா கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கல்வாரியை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு எங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களோடு எங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. கர்த்தாவே, இந்த விலையேறப்பட்ட சமாதானத்தை நாங்கள் எப்போதும் காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சமாதானத்தை பறிகொடுத்து விடாதபடிக்கு, பிசாசினிடத்திலே பறிகொடுத்து விடாதபடிக்கு எப்போதும் இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் பாத்திரவான்களாக, சமாதானம் நிறைந்தவர்களாக, கர்த்தாவே, மற்றவர்களையும் இந்த சமாதானத்துக்குள்ளே நடத்துகிறவர்களாக ஆண்டவரே, நீர் எங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விதமாக நீர் செய்கிற எங்களுக்குள்ளே உம்முடைய சமாதானம் இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. தகப்பனே, விதமாக செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.